ரட்சிப்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இரவும் பகலும் தேவ சமூகத்தை தேடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கூட வாஞ்சையோடு கூட அழியாத வேத வசனத்தை வாசியுங்கள், விசுவாசியுங்கள். ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக்கொள்ளும். எல்லா தேவைகளிலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபியுங்கள். அப்போது ஜெயமானது உங்களை தேடி வருவதை காண்பீர்கள். கூடுமான வரைக்கும் நீங்கள் பார்க்கிற பழகுகிற பிறருக்கு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பதை பற்றி நற்செய்தியை வியாதிக்காரர்கள், கட்டப்பட்டவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், துயரப்படுகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள், வாழ்க்கை வெறுத்து போன எல்லாருக்கும் இயேசுவின் அன்பை எல்லாருக்கும் நாம் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். அப்போது தேவன் உங்கள் வாழ்வில் மேன்மைகளை தருவார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஆமாம் அன்பானவர்களே, உலகில் பல மதங்கள் இருக்கிறது, மார்க்கங்கள் இருக்கிறது, பல விதமான கேட்பாடுகள் இருக்கிறது. வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஜனங்கள் எல்லோரும் பக்தியிலே மூழ்கி விதவிதமான ஆடைகளை உடுத்துவதும் பக்தி பரவசத்தில் மூழ்கி கொண்டிருப்பதுமே பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்த நீதிமான்கள் பூமியில் இல்லையாம். ஆகவத்தான் விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, மதவெறி, ஜாதி வெறி, மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் அழிப்பது, கொள்ளுவது, காட்டுமிராண்டித்தனமான செயல்களெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் பெருகி இருக்கிறது. உலகமெங்கும் இந்த அழிவின் சம்பவங்கள் பெருகி இருக்கிறது. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்த நீதிமான் பூமியில் ஒருவனுமே இல்லை. என் அன்பானவர்களே, ஆகவதான் இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவன், மனித குலத்தை உண்டாக்கிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தின் மனித குலத்தை தன் உயிரை கொடுத்து மீட்க, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதனுடைய விளைவு ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. இதான் அன்பானவர்களே, மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சாட்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை அவரை விசுவாசிக்க ஒவ்வொரு மேலும் ஊற்றுகிறார். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தை குடிக்கும்படி இன்றைக்கும் செய்கிறார். காரணம் என்ன? அவருடைய இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. ஆகவே பாவமுள்ள இந்த உலகில் நீதிமான் ஒருவனும் இல்லையே. ஆனால் ஆண்டவராய் இயேசுவால் மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள், உத்தமைகளாய் இருப்பார்கள். ஆகவே இந்த செய்தி கேட்கிறவர்களே, உங்களை சூழ்ந்தவர்கள், நம்மை சூழ்ந்தவர்கள் யார் யார் எப்படி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். அவருடைய இரத்தத்தால் நாம் நீதிமான்களாகிறோம். அவருடைய வசனத்தினால் அந்த நீதிமானுக்குரிய வழியில் நடக்கிறோம். அவருடைய ஆவியானவரால் அந்த நீதிமானின் சாட்சியத்தில் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பாவத்தை வெறுக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம். அந்த நீதிமானுடைய சுவாபங்கள் உண்மை, உத்தமம், அன்பு, தயவு, சாந்தம், சமாதானம், மன்னிப்பு, பரிசுத்த சிந்தை, தன்னைத்தான் வெறுத்து தேவனுடைய பிரியமானவைகளை செய்யக்கூடிய வழிகளில் நடப்பது. அப்படிப்பட்ட ஆவியினால் தேவன் உங்களை நிரப்புவாராக. நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இன்று முதல் உடைய இரத்தத்தால் நான் உத்தமனாய் உத்தமையாய் வாழ அருள் புரியும், பலன் தாரும். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்ததுனால இந்த உலகில் எல்லாரும்
மகிமை இழந்து ஒரு பாவமும் செய்யாமல் நீதிமான் பூமியில் இல்லை. ஆனால் மனித குலத்தை உண்டாக்கிய ஆண்டவராய் இயேசுவே, மனித குலத்தை மீட்கிற கர்த்தராய் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால எல்லாரையும் நீதிமானாய் மாற்றுகிறேன். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்தாவின் முத்திரையை தாரும். உம்மையே மகிமைப்படுத்துவோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.